என்ன சொல்லுவது, ஒரு விஷயம் சொன்னால் உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். 1500 கோவில் குடமுழுக்குகளுக்கு நேர் வர்ணனை செய்திருக்கிறார் சரஸ்வதி ராமநாதன் அவர். எனக்கு அது கூட ஆச்சரியமா இல்லை. 1500 கணக்கை கரெக்டாக வச்சுருக்காங்களே நினச்சா எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கு. அவ்வளவு தூரம் செய்கிற வேலையில் நேர்த்தி. இப்போ நிறைய பெண்கள் இருக்கீங்க, நான் இன்னும் 2 நிமிஷத்தில் முடிச்சிட போகிறேன். நிறைய பெண்கள் இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, உங்கள் பையனோ பொண்ணோ, அது மேலே பாய போகுது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சி பண்ண அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா விருந்தினர் தப்பாக நினைப்பாங்க. விருந்தினத்தை சிரித்து பேசிக்கிட்டே கண்ணால் அப்படி தானே சொல்லுவீங்க. சரஸ்வதி அக்கா மேடையில் இருந்துட்டு மைக் சரியாக போடலைன்னா அவங்கள அப்படி தான் சொல்லுவாங்க. வெளியில் சொல்லி திட்ட மாட்டாங்க. சில பேர் பேச்சாளர்கள் கோவந்துடும், என்னையா மைக் போட்டிருக்க, நீ சரியா இல்லை பாரு, அதை சரி பண்ணு, இதை சரி பண்ணுன்னா ஆடியன்ஸோடைய மூடு கெட்டு போயிடும். இவங்க பேச்சை நிறுத்தவே மாட்டாங்க, அது போய்கிட்டே இருக்கும். அந்த கண்ணால் மைக் செட் போடுற தம்பிக்கு மாத்திரம் ஒரு எச்சரிக்கையை விடுவாங்க. அது மற்றவங்களுக்கெல்லாம் புரியாது, அவருக்கு மாத்திரம்தான் புரியும். அந்த கண்ணால் இவர்கிட்ட பேசி மற்றவங்கள்ட்ட வாய்ச்சொல்லால் பேசி அதே நேரத்தில் ஒரு பாட்டையும் பாடி ஒரு கண்ணதாசனையும் சொல்லி 1 நிமிஷத்துக்குள்ளே இவ்வளவு செய்யக்கூடிய திறமை ஒருவருக்கு இருக்கிறது என்றால் சரஸ்வதி அக்காக்கு தான்.